இப்ப இந்த ரோட்ல நிறைய பேர் கஷ்டம் தான். எல்லாருமே டூ வீலர்ல போறவங்களா இருந்தாலும் சரி, பைக் மெக்கானிக் கிட்ட போகணும், ஹாஸ்பிட்டல் போறவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியில்லாம தான் ஆகும். ஸ்கூல் போற பள்ளி மாணவர்கள் மழை நேரத்துல அவங்க ட்ரெஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. அது மட்டும் இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்கன்னா இந்த ரோட்ல ஆம்புலன்ஸ்லாம் வராது. வந்தா அதோட நிலைமையே வேற. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இந்த ரோடு. நம்ம இது குறித்து நான் சொல்றதை விட இந்த பகுதி மக்கள் கிட்ட உங்களுக்கு கேட்டு ஃபுல்லா காணொலியில போடுறேன் பாருங்க. ஏன்னா அவங்க அந்த மக்களோட வழி என்னன்னு அவங்களே நேரா சொன்னதான் அவங்களுக்கு தெரியும். ஆச்சா? வணக்கம் மக்களே, நான் உங்களை ஆர்ஜி ராஜ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் ஊவகரம் ஊராட்சி. இது ஊவகரம் நம்ம ஹைவேஸ்ல இருந்து உள்ள போற ரோடு, கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் ரோடு. இந்த ரோடு எத்தனையோ ஆட்சி மாறியும் இந்த ரோடுக்கான விடிவு காலம் இது வரைக்கும் இன்னும் பிறக்கவே இல்லை. ஸ்கூல் போற பசங்களும் கர்ப்பிணி பெண்களும் ஒரு வேலைக்கு போறவங்களும், இங்க என்எல்சிக்கு வேலைக்கு போறவங்க 90 ஒரு இந்த பக்கத்துல இருந்து, அதாவது முதனாவி 3 எல்லாமே இந்த பக்கம் தான் வருவாங்க. அவங்களோட பைக் டூ வீலர் எல்லாம் ரிப்பேர் தான் ஆகிட்டு இருக்கும். இது குறித்து எந்த ஒரு அதிகாரிகளும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு மேல மனு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ரோடு சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 ரோடு சேங்ஷன் ஆச்சு, ஆனா 3 ரோடு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போட்டு. ஆனா இந்த ரோட்டுக்கான விடிவு காலம் இது குறித்து இது வரைக்கும் பிறக்கவே இல்லை. வாங்க இந்த மக்களோட வழியை இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிறேன். தெரியலைங்க, ரோடு அப்படி கிடக்கு. இது வெட்டியான ரோடு. போட்டாச்சுன்னு கணக்கு காட்டுறாங்க, போட்டாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வண்டி ஓட்ட முடியாது, நடந்து போக முடியாது. இது மக்கள் அதிகமா போற வழி பாதை. இது விவசாயம் அதிகமா இங்க பண்றாங்க, அதிக விவசாயம் பண்றாங்க இந்த ரோட்ல. நீங்க பஞ்சாயத்துலயோ இல்ல கிளர்க்லயோ கேட்டிருக்கீங்களா? பஞ்சாயத்துல கேட்டும் சொல்லியும் பார்த்தாச்சு. அதான் போட்டாச்சுன்னு கணக்கு காட்டிட்டாங்க. இந்த ரோட்டை வந்து நீங்களே பாருங்க, இந்த ரோடை பொறுத்து ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த பகுதியில் இருக்க ஒரு விவசாயி கிட்ட வந்திருக்கோம். இவங்களுக்கு இந்த பகுதியில இவங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனையும் பாப்பவாங்க. இப்போ உங்க பேர் என்ன? என் பேர் அன்பு. இப்ப இந்த பகுதியில் நீங்க விவசாய பொருள் எடுத்துட்டு போகும்போதும் சரி, இல்ல ஸ்கூல் பசங்களா இருந்தா காலேஜ் போகக்குள்ளயும் சரி, என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நிறைய பிரச்சனைங்க. இந்த ரோடு போட்ட ஒரு 2 வருஷத்துலயே இந்த ரோடு வீணாக ஆரம்பிச்சிச்சு. 2 வருஷத்துல இருந்து வெறும் கல்லு மட்டும் தான் தெரியுது. கல்லு மட்டும் தான் தெரியும். இப்போ ரோடு எல்லாமே இங்க என்எல்சி பக்கத்துல இருக்கனால நிறைய போக்குவரத்துங்க அதிகம். நைட்லயும் சரி பகல்லையும் சரி போக்குவரத்துங்க அதிகமா வருவாங்க. ரெண்டாவது ஒரு 2-3 ஸ்கூல் இருக்கு. ஸ்கூலுக்கு போற ஸ்கூல் வேன்ல இருந்து எல்லாமே இந்த போக்குவரத்து அதிகம். அது இல்லாம இந்த ரோடோட அகலம் கூட பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சின்ன ரோட்டுக்கு போட்டதுக்கே 2 வருஷத்துல பிடிக்கிட்டு போச்சு எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 வருஷமா இந்த ரோட்ல போறவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க எல்லா டைம்லயும். ரெண்டாவது எங்க வண்டியெல்லாம் பாருங்க, எல்லா வண்டியிலுமே ஷேக் ஆஃபீஸர் போயிருக்கும். மெயின் இதை ஒரே எவ்வளவு பேர் புது வண்டி வாங்கினாலுமே ராயல் என்ஃபீல்டு இருந்து பேசிக் மாடல்ல இருந்து எல்லாமே எல்லா வண்டிக்கும் ப்ராப்ளம் தான். காரு பைக்கா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். கடந்த ஒரு 4 வருஷமா எம்எல்ஏ வந்தாதானே இதாலே வராங்க. அவங்க நல்ல ரோட்ல வந்துட்டு போடுவாங்க. இந்த ரோட்ல ஏன் வராங்க? அவங்களுக்கு போறதுக்கு வரதுக்கு நல்ல ரோடு இருக்கு, அதுல வருவாங்க. இந்த சாலையை வந்து பிரதான சாலையை யூஸ் பண்றீங்களா? மெடிக்கல் எமர்ஜென்சி காலத்தெல்லாம் பிரசவ வலி இல்ல யாராவது உடம்பு சரியில்லாதவங்க அது மாதிரிலாம் எப்படி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றீங்க? எல்லா டைம்லயும் டிலே தாங்க ஆகும். ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னாலுமே டிலே ஆகுது. வண்டி போனா போதுன்ட்டு வேகமா போனாலுமே சரி டிலே தான் ஆகும். ரோடு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. பாருங்க, நான் நிக்கிறதுக்கும் ரோடுக்கும் பாருங்க ஒரு அடி பள்ளமா இருக்கும். வீடியோ தெரியாதுன்னு தெரியல, நான் நிக்கிறதுக்கும் இந்த இடம் பாருங்க எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. பள்ளத்துல ஊந்து போனா போல இந்த பஞ்சாயத்து வந்து ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கு. ஒரே ஒரு சின்ன லைட் லேம்ப் கூட கிடையாது. நான் மத்த எல்லா ஏரியாலையும் பார்த்திருக்கேன். ஊராட்சி என்ட்ரி வரைக்கும் அரசாங்க செலவுல லைட் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா இந்த பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்டு கூட கிடையாது. இது நைட்டு நேரத்துல காலேஜ் பொண்ணுங்க இல்ல பசங்க போயிட்டு வராங்களா, அவங்களோட பாதுகாப்புலாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப மோசங்க. இந்த பக்கம்லாம் பொண்ணுங்களும் சரி யாரு ஆளுங்க வந்தாலும் ரொம்ப கஷ்டம். நைட்ல இப்ப அங்க என்கட்சில இருந்து ஆரம்பிச்சா 1.5 கிலோமீட்டர் ஊர் வரைக்கும் ஒரே ஒரு லைட் கிடையாது எங்கேயுமே. லைட் கம்பமே பாருங்க, கம்பம் இருந்தாலுமே லைட் கிடையாது, போட மாட்டாங்க. இது வரைக்கும் போட்டதும் கிடையாது. இது குறித்து பிரசிடென்டோ இல்ல இப்ப பிடிஓ சூப்பர் ஆபீசர் ஒரு கிளர்க்கு கிட்டயோ சொல்லிருக்கீங்களா? கிளர்க்கு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நம்ம இவங்க பிரசிடென்ட் பிடிஓ ஆட்சிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஊராட்சி பிரசிடென்ட் கவுன்சிலரு இந்த மாதிரி அவங்கள்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். யாரும் இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்தது கிடையாது. இது கடந்த ஒரு 4.5 வருஷமாவே ரொம்ப இந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. லைட் இது வரைக்கும் போட்ட. இப்ப பாத்தீங்கன்னா டிராக்டர்ல வந்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்போவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு இந்த ரோட்ல போறதுனால என்னென்ன பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்றீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த ரோட்ல போகும்போது நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவசரமா எதுவும் போக முடியல.
ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, இல்ல நம்ம சீக்கிரமா ஒரு ஃபீல்டுக்கு கூப்பிடுறாங்க, இல்ல மழை வர மாதிரி இருக்கு, ஒரு கொடி சுத்தணும்னா கூட நம்மளால தான் டைமுக்கு நம்மளால போக முடியல. என்ன ஆகுனாக்கா நம்ம அந்த வேகமா போகும்போது பேரிங் சீக்கிரமா பேரிங் போகுது வண்டியில. எதுவும் ஒரு அர்ஜென்டா போக முடியல. சரிண்ணா. இந்த ரோட்டே காணும் பல வருஷமா. இல்ல 10 வருஷம் ரோடே இல்ல. ரோடே காணும். இந்த ஏதோ ஒரு வடிவேல் சொல்லுவோம்ல, கேணியை காணுங்கிற மாதிரி ரோட்டா காணும். இதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. இந்த ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே அப்படிதான் இருக்கு. அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறகுமா என்னன்றது இது வரைக்கும் எங்களுக்கும் தெரியல, இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியல. அந்த ரோடு எப்பதான் சீரமைப்பாங்க, திரும்ப அந்த ரோடு எப்பதான் போடுவாங்கன்றது அதுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அந்த ரோடு. இப்ப இதனாலதான் இந்த அகரத்துக்கு இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கான பிரதான சாலையே இதுதான். இது நேரா போயிட்டு நம்ம வந்து NH 532ல தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது இந்த ரோடு. டோல்கேட் போறதுக்கு இந்த கிராமம் உள்ள இருக்கிற கிராமங்களுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரதான சாலையே இதுதான். இந்த ரோடே வந்து இதுக்கு இவ்வளோ அவல நிலையில இருக்கு இந்த ரோடு. இதுக்கு எப்பதான் ஒரு விடிகாலம் பிறக்கும்ன்றது நமக்கு தெரியவே இல்லைன்னு. இப்ப நம்ம அடுத்து இன்னொரு விவசாயி பாக்குறோம். உங்களுக்கு இந்த ரோடால என்னென்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. சார், இந்த ரோடு அகரம் ஊகரத்துலேருந்து மெயின் ரோட்டுக்கு போகணும். போறதுக்கு வழியே இல்லை. ரொம்ப சல்லி பேர்ந்துட்டு கிடக்கு. இது செத்த பார்த்து செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா முதல்வரே, செத்த வணக்கம். இருக்கிற ரொம்ப இன்னும் ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கு இந்த ரோடு. பாதிப்பா முதல்ல இந்த ரோட்ல போறதுனால வந்து வண்டி ஒரு பங்கு இருந்தாலும், வண்டி ரிப்பேர் ஆகுறது ஒரு பங்கு இருந்தாலும், பேக் பெயின். இந்த ரோட்ல வண்டி ஓட்டுறதுனால மெயினா வர்றது பேக் பெயின் தான். உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது இந்த ரோட்ல வண்டி ஓட்டுறதுனால. அது ஒரு பங்கு. பிளஸ் ரொம்ப வண்டி மெயின்டெனன்ஸ் செலவே வந்து இந்த ரோட்ல ஓட்டுறதே வந்து அதிக மெயின்டெனன்ஸ் செலவாகுது. இப்ப மாசத்துல 2 தரம் பஞ்சர் ஆகுது வண்டி டூ வீலர்ல இந்த ரோட்ல போறதுனால. மிகுந்த மன உளைச்சல் ஆகும். ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. சம்பாதிக்கிறது செலவு பண்றது எல்லாம் இதுக்கே சரியா போயிடுது. வண்டிக்கும் இந்த ரோட்ல மெயினா வந்து பேக் பெயின். மெடிக்கலுக்கும் மெக்கானிக்குமே சரியா போயிடுது. ரோடு போட மாட்டேங்கிறாங்க. இந்த ரோடு மோசமா இருக்கு. வேற எப்படி போறது? வண்டி எல்லாம் வீணா போகுது. என்ன கட்சி ஓட்டு போடுங்கிறீங்க, அது போடுங்கிறீங்க. இன்னும் போடுறீங்களா இல்லையா? இல்ல நோட்டி அட்டைகளா செட்டா வண்டியை விட்டு. இப்போ இந்த பகுதியில விவசாய பொருட்கள்லாம் நீங்க அறுவடை பண்ணி எடுத்துட்டு போறது, மத்தபடி வேலைக்கு கூட்டு வருது, இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? நிறைய பிரச்சனைங்க. பொதுவா வண்டியே வரமாட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கு ரோடு மோசமா இருக்குன்ட்டு இப்ப டிராக்டர் ஆகட்டும், ஏர் ஓட்டுறதுக்கு வரதாகட்டும், லோடு அடிக்கிறதுக்காக இருக்கட்டும் வரமாட்டாங்க. என்ன காரணம், அவங்களுடைய கட்டாகும், வண்டி நிறைய பிரச்சனை ஆகும் இதுல வண்டி போறதுனால. ரெண்டாவது வாடகையும் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா இதுல போகணும்னா பொறுமையா போகணும், ரொம்ப நேரம் ஆகும். ஏர் ஓட்டுறதுனாலும் லோடு இப்ப கரும்பா இருக்கட்டும், நெல்லா இருக்கட்டும், நெல்லு கொள்முதல் செய்யறப்ப எல்லாருமே வெஹிக்கிள் தேவை. இந்த ரோட்ல வண்டி போறதுக்கு ஓந்தே இல்லைங்க. இது வெறும் மண் ரோடா இருந்தா கூட கரெக்டா இருந்திருக்கும். எங்க கவர்மெண்ட்ல ரோடு போட்டு சொல்லி கணக்கு காட்டி ஃபுல்லா பேத்து வச்சுங்க பாருங்க. எல்லா வெறும் கல்லுதான் இருக்கு பாருங்க. எல்லாமே ஒன்றரை ஜல்லி மட்டும் தான் கிடக்குது. இதுல எப்படி பைக்கா இருந்தாலுமே ஹெவி வெஹிக்கிளா இருந்தாலுமே எப்படி போக முடியும்? ரொம்ப கஷ்டங்க. இந்த ரோட்ல ஓட்டி என் பைக் இது வரைக்கும் 2 தடவை மாத்திருக்கேன். ஒரு டயரும் கிட்டத்தட்ட 3300 ரூபா. இவ்வளவு நீட்ட ராடெல்லாம் ஏறி கல் அடிச்சு தெரிச்சு அந்த அளவு ஒரு கொடூரமான ரோடு. செயின் ஸ்ப்ராக்கெட்ல இருந்து எல்லாமே நஷ்டம் தான் இந்த ரோட்ல. போய் இண்டிகேட்டர் உடையுது, புதுசா போட்டாலும் உடையுது. அது இல்லாம வயசானவங்க எல்லாம் முதுகெலும்பு பிரச்சனை அதிகமா வரும் இதுல போனாங்கன்னா. ஜாயிண்ட் எல்லாம் நமக்கு சின்ன பசங்களை அவ்வளவு தெரிஞ்சுக்காதே. ஆனா வயசானவங்க இந்த சாலையில பயணிக்கும் போது அவங்களுக்கு முதுகெலும்பு பிரச்சனை, தேய்மானம், எலும்பு தேய்மானம் எல்லா பிரச்சனையுமே இந்த சாலையால உருவாகும். எதுவுமே எடுக்க மாட்டாங்க. 5 வருஷமா இதுலயே தான் இருக்குது. நாங்க கொல்லைக்கு போனாலும், ஹாஸ்பிட்டல் போனாலும், எங்க போனாலும் டவுனுக்கு இதால தான் போய் ஆகணும். இப்ப கூட எனக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி தான் போனோம். போய் புண்ணியம் இல்லை. இந்த ரோட்ல வந்தது முடியல. இப்ப மற்ற டைம் உங்களுக்கு பிரசவ டைமு அந்த மாதிரி லேடிஸ் பிரச்சனைலாம் ஆம்புலன்ஸ்லாம் ஈஸியா வந்துட்டு போற இது இருக்கா? இல்ல எந்தெந்த பிரச்சனைலாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க இது குறித்து? எந்த வண்டி வந்தாலுமே இதுல வந்து சரியா மாட்டாங்க. இப்ப நைட் டைம்ல யாருக்கா உடம்பு சரியில்லைனாலும் அந்த மாதிரி இந்த வழியால சமயத்துல தான் போய் ஆகணும். இந்த வேற வழி இல்ல, இந்த வழியால தான் போய் ஆகணும். இந்த ரோட்ல கடற்கரை தான் ஊட்டிட்டு தான் போகுது. இன்னைக்கு எங்க அண்ணன் வந்துருக்காரு பாருங்க. எங்க அண்ணன் வண்டி தான் இங்க அதிகமா அந்த ரோட்ல ஃபுல்லாமே பழுதாகிறது ஃபுல்லா அண்ணன் வண்டி தான். அண்ணன் இப்போ ஒரு விவசாயி தான். அண்ணனோட வண்டி நிறைய பிரச்சனை ஆகுது. அண்ணன் சொல்லுவார் பாருங்க. வண்டி மட்டும் இல்ல, இதுல போக்குவரத்து 2 வீலரே ஓட்ட முடியாத ஒரு சூழல் தான் இந்த ரோடு இருந்துகிட்டு இருக்கு. 2 வீலர் இந்த ஸ்கூல் வழியாக 2 ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போற பசங்கள் வந்து சைக்கிள்ல கூட போக முடியாத ஒரு சூழல் வந்து இந்த ரோடு இப்ப இருந்துகிட்டு இருக்கு.
அதனால இது குறித்து பஞ்சாயத்துலயோ இல்ல வேற எங்கேயோ ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? பஞ்சாயத்துல இப்ப அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த வித செயல்பாடுமே இல்லை. பஞ்சாயத்துல வந்து இந்த ரோடு சாங்ஷன் ஆயிட்டுன்னு கூட சொன்னாங்க. ஆனா சொல்லியே கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு மெட்டீரியலுமே அந்த எந்த வித இதுவுமே இன்னும் அளவு சர்வே கூட பண்ணாம அப்படியே தான் இருக்கு. அதனால போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குது. ரோடு போட்டா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, அதாவது ஸ்கூல் பசங்க முத கொண்டு இது அடுத்தது வந்து அகரம் கிராமத்துல வந்து பெருமாள் கோயில், ராமர் கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றாண்டுக்கு முன்னே ஆமா, இருக்கிற கோயில். கட்டப்பட்ட கோயில். அங்க வரக்கூடிய மக்கள் கூட வந்துட்டு போக முடியாத ஒரு சூழல் வந்து காரு போக முடியாத சூழல் வந்து இந்த ரோட்ல இருந்துகிட்டு இருக்கு. இது உடனடியாக சரி பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். இந்த ரோட்ல வர முடியலங்க, வண்டி அதருது, இப்போ டயர் பஞ்சர் ஆகுது, அந்த மாதிரி இப்போ பிரச்சனை இருக்கு. இதுல வர முடியல, ரோடு போட்டாதான் எல்லாம் சரி. இப்ப நம்ம இன்னொரு விவசாயிட்ட வந்திருக்கோம். அவரோட குறைய பத்தி கேட்கலாம் வாங்க. சொல்லுங்க. இந்த ரோடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமா இப்படியேதான் இருக்கு. இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து டிராக்டரு, நெல் வண்டி எல்லாமே இந்த வழியா தான் போகுது. எந்த வண்டி போனாலும் ஆளுக்கும் டேமேஜ், மிஷினுக்கும் டேமேஜ், எல்லாத்துக்குமே டேமேஜ். அதுமாரி இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோல்கேட்ல இருந்து ஊயோட தோப்புத்தோடு வரைக்கும் இருக்கு. இந்த ரோடு பாத்தீங்கன்னா இப்படியேதான் இருக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமா. அதுமாரி இந்த ஆம்புலன்ஸு, இந்த ஸ்கூல் வண்டி, அதுமாரி இந்த என்எல்சிக்கு போறவங்களாம் இது வழியா தான் போறாங்க வேலைக்கு. அவங்க வண்டிலாம் பாத்தீங்கன்னா போகும்போது நல்லா போகும், வரும்போது மெக்கானிக் ஷெட்ல தான் விட்டுட்டு வரலாம். வண்டி ஃபுல்லாவே டேமேஜ் ஆகுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுக்கு வந்து பேக் பெயின் அதிகமா இருக்கும். அது மாதிரி ஊர் பொதுமக்கள், ஸ்கூல் காலேஜ் போறவங்க எல்லாமே இந்த வழியா தான் போறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ரோடு வந்து முக்கியமான பிரதான சாலையா இருக்கு. இந்த ரோடு வந்து நம்ம நெய்வேலியில போய் ஜாயிண்ட் ஆகுது, நெய்வேலி மெயின் ரோட்ல. அது மாதிரி இந்த ரோட்ல வந்து ஒரு அர்ஜென்ட் ஆகரைக்கு போகணும்னா போக முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி எதுக்குமே போக முடியாது. ரெடியாகல, ஏதாவது பண்ணிட்டு பார்த்து ஒதுக்கணும். டெய்லி சந்திக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அது என்னன்னு கேக்குறேன். இந்த வழியா தான் நானும் டெய்லியும் என்எல்சிக்கு வேலைக்கு போவோம். இந்த போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கே பேக் பெயின் அதிகமா இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா டெய்லியுமே இந்த வழியா தான் பயணிக்கிறேன். வண்டி 2-3 டைம் பஞ்சர் ஆயிருக்கு. அது மாதிரி வண்டி வந்து இந்த வழியா ஓட்டிட்டே போக முடியாது. ஓட்டிட்டு போனா மெக்கானிக் ஷெட்ல தான் விட்டுட்டு வரணும் வண்டி. போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் இதெல்லாம் இது பூரா இதெல்லாம் நடக்குது. இந்த ஏரியா பூரா குறைஞ்ச ஒரு 100 ஏக்கர் பொருள் இதால் தான் போய் ஆகணும். கரும்பு போடுற கரும்பு, மல்லாட்டை, எலி அதெல்லாம் இதெல்லாம் போய் ஆகணும். ரொம்ப சிரமமா இருக்கு, எங்களால் தாங்க முடியல. இது உடனடியே கொஞ்சம் தீர்வு கண்டு ரெடி பண்ணி கொடுங்களேன். மேலிடத்துக்கு தெரியப்பட்டு இதை உடனே ரெடி பண்ணி கொடுங்களேன். பூவகரத்துலேருந்து பொன்னாலகரம் போகிற ரோடு, இது மெயின் ரோட்டுக்கு போகிற ரோடு. எல்லாத்துக்கும் மெயினாக இந்த இடம் தான் முக்கிய ஒரு காரணம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் டோலில் ஒர்க் பண்ணுறேன், பொன்னாலகரம். ரோடு சரியில்லை. நானும் 3 வருஷமா வேலைக்கு போயிட்டுருக்கோம். வண்டி வீணாகுது இந்த வழியாக போனால். வேலை செஞ்ச ஆரம்பிச்சதுலேருந்து இப்படி தான் போயிட்டுருக்கேன். ரோடு சரியில்லை, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் சரி ரெடி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. நன்றி, வணக்கம். இப்போ ஒரு 4-5 வருஷமா அந்த ரோடு இப்படியே தான் இருக்குது. ரொம்ப மோசமா இருக்குது. ஒரு வண்டி கூட நம்மளால போக முடியல, வர முடியல. வண்டி விவசாயத்துக்கு போறதா இருந்தாலும், ஒரு எமர்ஜென்சிக்கு போறதா இருந்தாலும் நாங்கள் இந்த ரோட யூஸ் பண்றோம். இந்த ரோடு அநியாயத்துக்கு மோசமா இருக்கு. நீங்களே பார்த்தா தெரியும், ரோட்டை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. இதுல இருந்து இல்லை, இங்கில இருந்து இல்லை, லாஸ்ட் வரைக்குமே பைபாஸ் வரைக்குமே அப்படிதான் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுற்று வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா இது நியரஸ்ட்ல டோல்கேட் இருக்கு. டோல்கேட்ல வந்து அங்கே ஒர்க் பண்ற ஊழியர்களும் சரி, அது இல்லாமல் இங்கே சுற்றி நிறையா டாக்கா நிறுவனம் எல்லாமே இருக்கு, என்எல்சி நிறுவனம் எல்லாமே இருக்கு. எல்லாருமே இது வழியாக தான் போறாங்க. ஸ்கூல் வேன் முத கொண்டு இது வழியாக தான் போகுது. அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாவே இந்த ரோடு வசதி இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. 2-3 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. 2-3 எலெக்ஷன் முடிஞ்சுமே யாருமே எதுவுமே எந்த ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ அதனால இப்போ யாராவது இப்போ எலெக்ஷன் வர்றவங்களோ இல்லை யாராவது ஒருத்தவங்க நல்லபடியாக அந்த ரோடு போட்டு கொடுத்தா ஸ்கூலுக்கு போறவங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொல்லைக்கு போறவங்க எல்லாமே கொஞ்சம் பயன்படுத்திப்பாங்க. அதுவும் இல்லாமல் விவசாய நிலம் தான் சுற்றி இருக்கு. டிராக்டர் போகணுன்னாலுமே அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. ஸோ அந்த ரோடை கொஞ்சம் சீக்கிரம் ஒரு நடவடிக்கை எடுத்து போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லாருக்கும். ரோடு ஒன்றும் சரியில்லை. இது எப்போ ஒரு விடிகாலம் வரும்னு தெரியல. பசங்களும் எல்லாமே நல்லா இது பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் ஒன்றும் அதுக்கான ரிசல்ட் ஒன்றும் வரல. பஞ்சாயத்தோ இல்ல மத்த எம்எல்ஏ இவங்கள்ட்ட ஏதாவது சொல்லி எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வெளியில வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பசங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இப்போ அடுத்த ஆட்சி வரும்போது ஏதாவது நடக்குமான்னு தெரியல. நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும். மக்களோட இந்த வேதனையும் கண்ணீரையும் இத்தனை வருஷமா எந்த அரசியல்வாதியும் கண்டுக்கல. ஆனா தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தப்பு நடக்கும். அதுவே சட்டம் தெரிஞ்ச ஒருத்தன் களத்துல இறங்கினா மொத்த சீனம் மாறும். இது வெறும் பேப்பர் கிடையாது, நான் ஓவர்லேல போடுறேன் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை. இத்தனை வருஷமா இருட்டுல இருந்த அகரம் டு எடகுப்பர் ரோடு இப்ப அதிகாரப்பூர்வமா போட போறாங்க. நாங்க தனியா நின்று சட்டப்பூர்வமா அதிகாரி கிட்ட வாங்கினது 3 வருஷமா மனு போட்டு வாங்கியிருக்கோம். இது கிட்ட நபார்டு 81 லட்சம் மதிப்பீடுல இந்த ரோடு இப்ப போட போறாங்க. இத்தனை வருஷமா இருளில் இருந்த இந்த கிராமத்துக்கு இது ஒரு புதிய வெளிச்சம்.
எம்எல்ஏ பதவியில இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. மக்களுக்காக உழைக்கணுங்கிற உண்மையான அக்கறையும் நேர்மையான போராட்டமும் இருந்தா எந்த ஒரு அதிகாரத்தையும் நம்ம ஊர் வாசலுக்கு கொண்டு வர முடியும். ட்ரெய்லர் தான். நம்ம ஊவகரம் ஊவெடுப்போம் மக்களுக்கான இந்த வெற்றி பயணம் தொடரும். உங்க ஊவகரம் ஊவெடுப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து ஆர்ஜிராஜ் யூடியூப் சேனல்ல ஒரு ஆவணப்படம் பண்ணியிருக்கோம் இந்த மக்களோட எல்லாத்தையுமே. ஸோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. இந்த லெட்டருக்கான ஓவர்லே வந்து நான் முன்னாடியே போட்டிருப்பேன். அண்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல மேலும் வீடியோக்களுக்கு ஆர்ஜிராஜ் உலக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜிராஜ். பாய் பாய் மக்களே.